الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. وعن أنس بن مالك رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: قال الله تعالى: يا ابن آدم إنك ما دعوتني ورجوتني غفرت لك على ما كان منك ولا أبالي. يا ابن آدم لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك. يا ابن آدم إنك لو أتيتني بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيتك بقرابها مغفرة. رواه الترمذي وقال حديث حسن. கூறிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக இரண்டாவது பாகம் அல்லாஹ்விடம் ஆதரவு வைப்பதின் சிறப்புகள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: ஆதமின் மகனே, என்னிடம் நீ பிரார்த்தித்த போதெல்லாம், என்னிடம் ஆதரவு வைத்த போதெல்லாம் உன்னை நான் மன்னித்தேன். உன் நிலை எப்படி இருந்த போதிலும் நான் கவலைப்படவில்லை. ஆதமின் மகனே, வானத்தின் முகட்டளவு உன் பாவங்கள் அடைந்துவிட்டு பின்னர் அதற்காக என்னிடம் நீ பாவ மன்னிப்பு கோரினாலும் உன்னை நான் மன்னிப்பேன். ஆதமின் மகனே, நிச்சயமாக நீ பூமி நிரம்ப பாவங்களை கொண்டு வந்து பின்னர் எதையும் எனக்கு இணை வைக்காதவனாக என்னை சந்தித்தால் நான் உன்னிடம் அதே அளவு மன்னிப்புடன் வருவேன் என்று அல்லாஹ் கூறினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியில் வரக்கூடிய ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் இருக்கும் ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் அல்லாஹு தஆலாவுடைய அருளும் அவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை இங்கு பிரதிபலிக்கின்றது. ஒரு அடியான் அவன் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை மன்னிப்பதற்காக தயாராக இருக்கின்றான். அப்போ அடியான் என்பவன் தவறு செய்யக்கூடியவன். அது அவனுடைய வாழ்க்கையில் இயல்பாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதனால்தான் அல்லாஹு தஆலாவும் மன்னிப்பான். அந்த அளவை அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல அல்லாஹு தஆலா மீது ஆதரவு வைக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டான், நிராசைப்படுத்த மாட்டான். அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கக்கூடியவர்கள், நம்பி வாழக்கூடியவர்கள் எப்பொழுதுமே அல்லாஹு தஆலா என்ன செய்யும், அவர்களை கைவிட மாட்டான், நிராசைப்படுத்த மாட்டான். அவர்கள் சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் இருந்த நிலையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் அனைத்துமே கொடுக்கின்றான். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொண்ட மனிதன் அவருடைய வாழ்க்கையில் அவன் சோதனையும் சில பிரச்சனைகளும் மேற்கொள்ளும் பொழுது என்ன நினைக்கின்றான், இது எனக்கு தான் ஒரு சோதனையாக வந்திருக்கின்றது என்று உணர்கின்றான். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவனை இந்த உலகத்திலே அவனுடைய சிறு பாவங்களையும் சில தவறுகளை அவனை இந்த உலகத்திலே அவனை சுத்தப்படுத்தி மறுமை நாளில் அவனுக்கு சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் தேவைப்படாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், இந்த உலகத்திலே சில சோதனை கொடுத்து அவனை மன்னிக்கின்றான். அன்புக்குரிய, நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளவு பெரிதாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலாவிடம் நாம சார்ந்திருக்க வேண்டும். அவரிடம் மட்டுமே நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே போல நாம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் இணை வைக்காத நிலையில் நாம அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக பாவங்கள் மேல் பாவம் செய்து கொண்டு தீமைக்கு மேல் தீமை செய்து கொண்டு இந்த கட்டத்தில் சென்று விடக்கூடாது. அது நம்முடைய தௌஹீதையும் பாழாக்கக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் ஒரு பாவம் என்பது என்ன ஆகும், பாவம் அவன் சிறிய பாவமாக அவன் முதல் செய்யும் பொழுது பெரும் பாவமாக கருதுவான் சிறு பாவத்தை. பிறகு செல்ல செல்ல அவனுக்கு அந்த பழக்கம் ஏற்பட பெரும் பாவத்தையும் என்ன செய்வான், அவன் ஒரு சிறிதாக தான் கருதுவான். அதுவரை இருந்தால் அல்லாஹு தஆலாவிடம் பாவம் மன்னிப்பு தேடினால் மன்னிக்கப்படும். ஆனால் அந்த பாவம் தௌஹீதிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவன் ஷிர்க்குடைய நிலையில் தள்ளப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதென்றால் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். ஆக நம்முடைய பாவங்கள் நம்முடைய தௌஹீதை இழக்கக்கூடியதாக ஆக்கக்கூடாது. நம்முடைய தௌஹீதில் எந்த ஒரு கலங்கத்தை ஏற்படக்கூடியதாக ஆக்கக்கூடாது. எப்பொழுது ஏற்படும்? பாவம் செய்யும்.
ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ் ஷிர்க்குடைய விஷயங்களுக்கு நாம் தௌஹீதை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக ஷிர்க்கிலிருந்து அஞ்சாமல் இருந்துவிட முடியாது. நபிமார்களே ஷிர்க்கையும் இணை வைக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு அஞ்சினார்கள். எந்த நபி? சிலைகளை தகர்த்து சிலைக்கு எதிராக அவர் வாலிபா அந்த வயசிலே அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அவருடைய ஈமானையே ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் கூறினானோ அந்த நபியே இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் கொண்டு அஞ்சினார்கள். ரப்பி ஜுனுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். என்னுடைய இரட்சகனே, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். யோசிச்சு பாருங்க. ஆக நாம் தௌஹீதில் இருந்து விட்டோம் என்பதற்காக அல்லது ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக ஷிர்கில் விடமாட்டோம் என்று நாம இருக்க முடியாது. மாறாக அஞ்சிக் கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய பாவங்கள் சிறு பாவங்கள் நம்மை பெரும் பாவத்திற்கு ஏற்படுத்தி அந்த பெரும் பாவம் நம்முடைய தௌஹீதை களங்கப்படுத்துவது அதை அழிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விடக்கூடாது. ஆகையால் தான் நாம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செய்யக்கூடிய தவறுகள் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யணும் என்ற விஷயத்தில் இருக்க வேண்டும். அது பெரிதாக இருக்கட்டும் சிறிதாக இருக்கட்டும். அதனால்தான் ஒரு கவிஞர் சொல்லும் பொழுது, செய்யக்கூடிய பாவம் அது பெரிதா சிறிதா என்று பார்க்காதே, நீ யாருக்கு மாறு செய்கின்றாய் என்று பாரு. ஏனென்றால் மழை ஏற்படுகின்றது. மலைகள் ஏற்படுவது எப்படி? சிறிய சிறிய கற்களால் தான் பெரும் மலையாக அது ஆகின்றது. ஆக நீ யாரு சிறு பாவங்கள் செய்கின்றாய் அல்லது பெரும் பாவம் செய்கின்றாய் என்று பார்க்காதே, நீ யாருக்கு மாறு செய்கின்றாய் என்று பார். அப்பொழுதுதான் மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றேனே என்ற அந்த அச்சம் அவனை பாவம் செய்வதிலிருந்து தடுக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பது, அவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் எங்களை மன்னிப்பான், எங்களை கண்ணியப்படுத்துவான் என்று வைக்கக்கூடிய எல்லா ஆதரவும் எப்பொழுது அது நமக்கு ஒரு பலனாக இருக்கும்? நாம் ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ்ந்து இந்த உலகத்தில் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து செல்லும் பொழுது அங்கு நாம நம்பிக்கை கொள்ளலாம். இல்லை என்றால் நம்முடைய எடுத்துக்காட்டு எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் லாபத்தை தேடக்கூடியவனை போலதான் நாம ஆவோம். ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய இந்த ரஹ்மத்தை உணர்ந்தும் அவனுடைய கருணையை உணர்ந்தும் அதை பெறுவதற்காக நாம் நன்மையான காரியங்களையும் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்த நிலையில் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கில்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.